கிரே மார்க்கெட்ல 30% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற அக்கும் ட்ரக்ஸ் அண்ட் பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மி. இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 1857 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 1857 கோடியில ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 680 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும். அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா வர 1177 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 10,685 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே மிட் கேப் கம்பெனியா லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2004ல அக்கும் ட்ரக்ஸ் அண்ட் பார்மாசூட்டிக்கல் லிமிடெட்ங்கிற நேம்ல டெல்லியில உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இந்தியால சிடிஎம்ஓன்னு சொல்லப்படுற பார்மாசூட்டிக்கல் கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் கேட்டகரியில 30% மார்க்கெட் ஷேரை இந்த கம்பெனி தான் ஹோல்ட் பண்றாங்க. சிடிஎம்ஓனா வேற ஒன்றும் இல்லை, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ட்ரக் சப்ஸ்டன்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பெரிய பெரிய காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும். அண்ட் அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக ஃபார்மா கம்பெனிஸ் இந்த அக்கும் ட்ரக்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்ல என்ன பண்ணணும், என்ன கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அந்த ஸ்டோரேஜை இந்த கம்பெனி அமௌண்ட் வாங்கிட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இவங்களோட மெயின் பிஸ்னஸா இருக்கு. அண்ட் எங்களோட பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி மூலமா டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ், ஓரல் லிக்யூடு, டாபிக்கல், டெர்ல் மாதிரியான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஆர்கானிசம் இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமான ஏபிஐயான மார்க்கெட்ல ரொம்பவே டிமாண்டா இருக்கிற பீட்டா லெக்தம் ஏபிஐ இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இது தவிர ஐ டிராப்ஸு, ட்ரை பவுடர் இன்ஜெக்ஷனு அண்ட் கம்மிஸ் அண்ட் மவுத் மெல்ட் டேப்லெட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்டையும் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஏபிஐனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்ற பாராஸ்டமல் மாதிரியான டேப்லெட்ல நிறைய கெமிக்கல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி காய்ச்சல் தலைவலியை சரி பண்றதுக்காக உருவாக்கப்படுறது தான் ஏபிஐன்னு சொல்லப்படுற ஆக்டிவ் பார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அண்ட் ஆல்சோ இது தவிர காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸையும் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இவங்களோட கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தோன்னா சிப்லா, டாபர் அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இவங்க கஸ்டமரா இருக்காங்க. அண்ட் வியட்நாம், கென்யா, கம்போடியா, பிலிப்பைன்ஸ்னு டோட்டலா 60 கண்ட்ரீஸ்க்கும் மேல இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டோட்டலா 10 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோம்னா இவங்களோட ரெவன்யூல ரொம்பவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரை 2022ல 193 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023ல 150 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2024ல 45 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.6ல இருக்காங்க. அதாவது டோட்டலா 214 கோடி கடன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜான கம்பெனியா தான் இருக்காங்க. அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் 9 கம்பெனிஸ்க்கு மேல பண்றாங்க. இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அக்கும் ட்ரக்ஸ் கம்பெனியை ஆவரேஜான ரெவன்யூ ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு அதிகமாகவும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க, இவங்களுக்கு கம்மியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆவரேஜான ரெவன்யூ ஜென்ரேட்டர் இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படிங்கறதுனால பிஇ ரேஷியோ கிடையாது. அண்ட் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட எம்டி ஆன மிஸ்டர் சஞ்சீவ் ஜெயின் அண்ட் மிஸ்டர் சந்தீப் ஜெயின் இவங்க 2 பேருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 36 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1986ல இருந்தே வெல்க்யூர் பார்மாசூட்டிக்கல் கம்பெனில டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டராகவும் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனேஜ்மெண்ட் டீம்னே சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 680 கோடியில 386 கோடியை இவங்களோட கடனையும் அண்ட் எங்களோட சப்சிடரி கம்பெனியோட கடனையும் ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஐபிஓக்கு அப்புறம் உங்களோட கடன் ரொம்பவே குறைஞ்சிரும். அண்ட் 55 கோடியை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போறாங்க. லைக் ஷார்ட் டேர்ம் கடன் அண்ட் பிசினஸ்க்கு தேவையான இன்வென்ட்ரிஸ் வாங்குறது அண்ட் டே பை டே எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் மிச்சம் 239 கோடியை இன்ஆர்கானிக் க்ரோத்துக்கும் அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியா சில ப்ரமோட்டர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமா செல் பண்றாங்க. ஐபிஓக்கு முன்னாடி ப்ரமோட்டர் குரூப் கையில 85% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 15% ஸ்டேக்கும் இருக்கு. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில நியர்லி 75% ஸ்டேக்கும் பப்ளிக் கையில 25% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ஐபிஓக்கு அப்புறம் ப்ரமோட்டர் கையில 75% கிட்ட ஸ்டேக் இருக்கிறது பாசிட்டிவ்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ ஜூலை 30 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஐபிஓட பிளிட்டிங் க்ளோஸ் ஆகுறது ஆகஸ்ட் 1. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹2 பெர் ஷேர். ஸோ ஆல்ரெடி இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்டுன்னு பார்த்தோம்னா ₹649 லோயர் பேண்டும் அண்ட் ₹679 அப்பர் பேண்ட்லயும் இருக்கு.
அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 22 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 22 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் 1857 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃப் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் நடக்கிறது ஆகஸ்ட் 2. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து ஆகஸ்ட் 5 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க ஷேர் சேம் டே ஆகஸ்ட் 5 உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் ஆகஸ்ட் 6 அந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல 14,938 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 22 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,94,194 ரூபாய்க்கு 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கிறதுனால நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஜஸ்ட் 10% தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஐபிஸ்க்கு 75% ரிசர்வ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓ இதுவரை 4.43 டைம்ஸ் ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரி ஆல்ரெடி ஃபுல் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 150 ரூபாயில இருந்து 205 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 30% லிஸ்டிங் கெயினோட அரௌண்ட் 884 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா நல்ல ஒரு கம்பெனி அண்ட் இந்தியாவில் மட்டும் 30% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் 60 கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஸ்ட்ராங்கான இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் சிப்லா, டாபர் இந்தியா, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி மாதிரியான டாப் கம்பெனிஸை அவங்க கஸ்டமரா வச்சிருக்கிற ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் இருக்கிற கம்பெனி. அண்ட் ஆர்என்டி டெவலப்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பென்ஷனுக்கும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் லயாபிலிட்டிஸ்னால இந்த இயர் லாஸ் மேக் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஓல வர்ற அமௌண்ட்ல இவங்களோட கடன் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட்டில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இவங்க ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இவங்களோட கடன் டோட்டலாவே செட்டில் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிஇ ரேஷியோ அரௌண்ட் 29ல இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப கம்மி இல்லை, பட் ஓகே தான். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட லாஸ் மேக்கிங் ஃபைனான்சியல் ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கு. அண்ட் இவங்களுக்கு 20-30% ஆஃப் ரா மெட்டீரியல் சைனால இருந்தா வருது. ஸோ அவுட் ஆஃப் இந்தியால இருந்து ரா மெட்டீரியல் வர்றதுனால எதுவும் டிலே ஆர் இஷ்யூஸ் வந்தா இவங்க மேனுஃபேக்சரிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் மற்றபடி கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இருக்கு, அரௌண்ட் 30%ஓட டீசெண்டா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி ஓவர் சப்ஸ்கிரைபும் ஆயிருச்சு. ஸோ சிம்பிளா டிமாண்ட் இருக்கிற ஐபிஓ தான். ஸோ ஃபைனலா லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணலாம், டீசெண்டான லிஸ்டிங் கெயின் வரும். அண்ட் லாங் டேர்ம் பொறுத்தவரை ஃபார்மா செக்டர்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த ஐபிஓல கண்டிப்பா அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சர் க்ரோத் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் பர்சனலா அந்த ஐபிஓல அப்ளை பண்ண தான் போறேன். கிடைச்சது அப்படின்னா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போறீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெயின்.